ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாரா. நம்ம ஆண்டவர் யார்? நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்மளுக்கு ஆபத்துகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது, பலவிதமான மன உளைச்சல்கள் வழியாக கடந்து போகும்போது நம்ம அறியாமல் சோர்ந்து போகிறோம்ல. இது மனுஷனுக்கு இயல்பு, எல்லாருக்கும் அது சோர்வு வரும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை தருகிறாரா. ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல தேவப்பிள்ளையில். ஒரு இன்னைக்கு நீங்கள் எந்த காரியத்தில் சோர்ந்து போய் காணப்படுகிறீங்க? இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனை பிரதர், வேலையில் இப்படியாப்பட்ட ஒரு நெருக்கம், என் பிள்ளைகளை நினச்சா இப்படியாப்பட்ட ஒரு பாதிப்பு, ஒரு பல காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து பல உபத்திரங்களை வழியாக போய் நீங்கள் ஒரு சோர்ந்து போயிருப்பீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புறாரு. சோர்ந்து போகாத, நான் உன்னை பலப்படுத்த போகிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன் சோர்வுக்கு பதிலாக உனக்கு நான் நன்மையை தரப்போகிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சோர்விலிருந்து வெளியே வந்துடுங்க. தேவப்பிள்ளையில் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதலின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாததா இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. ஹல்லேலூயா. தாவீது இங்க சொல்றாரு பாருங்க, வேர்ட் பை வேர்ட் இங்க பார்க்கணும் நேரம் இல்லை. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு வந்த தீமையை கவுண்ட் பண்ணவே முடியலையா. சிலர் சொல்லுவாங்களே, 1 or 2 பிரதர், எவ்வளோதான் நான் பேர் பண்ணுவேன், எவ்வளோதான் நான் தாங்குவேன். உண்மையை ஒரு பலவிதமான எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது மாத்திரம் இல்லாமல் என் அக்கிரமங்களை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாது இருக்கிறது, அவைகளின் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது. ஒரு பக்கம் தீமைகள், ஒரு பக்கம் அக்கிரமமான காரியங்கள், மனுஷ செய்கிற அக்கிரமமான காரியங்கள். ஒரு அங்கே அக்கிரமங்களும் தீமைகள் உங்களை சூழ்ந்திருக்கா? பயப்படாதீங்க. தாவீது சொல்ற, என் இருதயம் சோர்ந்து போயிருக்கு. நீங்களும் அதே நிலையில் இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் சோர்விலிருந்து உங்களை விடுவித்து உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். ஆமே. நீதிமொழியில் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிப்பீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். ஆபத்து காலத்தில் நீர் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. தேவ பிள்ளைகளை சாலமோன் மூலியமா ஆண்டவர் எழுதுறாரு, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போயினால் நீ பலன் குறுகி போயிடும். ஒரு ஆபத்து வருதுன்னா, ஒரு பிரச்சனை, ஒருவேளை எண்ணிக்கடைங்காத தீமைகள், பலவிதமான மன உளைச்சல்கள் உன்னை இப்படி நெருக்கும் போது சோர்ந்து போகிறீங்க. நீங்கள் அப்படி சோர்ந்து போவீங்கன்னா உங்கள் பலன் குறுகினதான், உங்கள் பலன் ஒடுங்கிடும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் ஞானமாக ஆவியானவர் தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக சொல்கிறாரு, அவர் சோர்ந்து போகிற பலன் கொடுத்து. எந்த காரியத்தில் சோர்ந்து போயிருக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது அவர் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்ப நம்ம சோர்ந்து போகாம இருக்கணும்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. தேவப்பிள்ளையில் எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. ஒரு பிரச்சனை வருதா, ஒரு போராட்டம் வருதா, ஒரு பலவீனம் வருதா, ஒரு பலவித நெருக்கங்கள் வருதா, கர்த்தரத்தில் போயிடுங்க. ஆண்டவர் சம்பந்தத்தில் காத்துருங்க, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. எல்லா சோர்வுகளை அவர் மாற்றி உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை பலத்தால் நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். எந்த சோர்வில் இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் அந்த சோர்வு விடுவித்து உங்களை பலப்படுத்த உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, சோர்ந்து போகிறதுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் பா, எல்லா சோர்வுகளை எடுத்து போடுங்கப்பா. எதனால்? ஒருவேளை குடும்பத்தின் சூழ்நிலைகள், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற காரியங்கள், பிஸ்னஸில் வந்த நஷ்டம், ஆண்டவர் வியாதி, இப்படிப்பட்ட காரியங்களை சோர்ந்து போயிருப்பாங்கன்னா இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. அதில் பலப்படுத்தும்.
அதில் ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கிளப்பிதாவே, ஆமென். அவர்களை பலப்படுத்திட்டார். தைரியமாக போங்க. காட் bless you.